அது வந்து பவானி சாகர் டேமு. பட்டை கிளப்புறாரு. இது போக வேற என்ன 2-3 ரூட் இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சத்தியமங்கலம் அப்புறம் வந்து ஆசனூர் திம்பம் மலைப்பாதையில் போய் பண்ணாரி ரூட்டில் திம்பம் மலைப்பாதையில் மேலே போய் ஆசனூர் தாண்டி எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு ரிட்டன் வர போகிறோம். இது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதை. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 சவாலான ஹேர்பின் பெண்ட் இருக்கிற ஏரியா. இப்போ வந்து நான் வந்து 7வது ஹேர்பின் பெண்டில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே பசுமை. அதில் பாருங்கள், அது வந்து பவானி சாகர் டேமு. இப்போ வந்து நம்ம மலையோட ஒரு 25% தூரம் தான் வந்திருக்கோம். அதாவது 7வது ஹேர்பின் பெண்டு. மொத்தம் 27 ஹேர்பின் பெண்டில் 7வது ஹேர்பின் பெண்டு. அது வந்து பவானி சாகர் டேமு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் ஊர். இதிலேருந்து இப்படியே மேலே ஏறினோங்கன்னா மேலே வந்து ஹாசனூர், திம்பம், அப்படியே கர்நாடகா போயிடலாம். மலை ஏறுனா கர்நாடகா. ரொம்ப சவாலான ஒரு ரூட்டு. நிறைய வந்து கர்நாடகாவுக்கு போகிற வண்டி எல்லாம் மெயினாக வந்து இந்த சரக்கு வாகனங்கள் அதிகமாக இந்த ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. லாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வீலு 10 வீலு டாரஸே இதில் வரும். ரொம்ப இதில் ஓட்டுற டிரைவர்லாம் ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அடிக்கடி இங்கே வந்து விபத்து ஏற்படும். ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனான வண்டி இதெல்லாம் தான் பண்ண முடியும். எப்படி ஏறி வராங்க பாருங்கள். இதில் என்னென்னா, இப்போ ஓகே, இப்போல்லாம் பவர் ஸ்டேரிங்கு, அப்புறம் வந்து இப்போல்லாம் பவர் ஸ்டேரிங்கு, நல்ல பிரேக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து நார்மல் ஸ்டேரிங் தான் போட்டுட்டு திருப்பணும். அப்போவே வந்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இதில் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஈஸியான ரூட் இல்லை. அதே மாதிரி நல்ல அழகான மலைப்பகுதி. அதே மாதிரி இந்த சாலை வந்து ரொம்ப சவாலான சாலை. மேலே வந்து ஆசனூர், திம்பம்லாம் நல்லாயிருக்கும். ஸோ மேலே போய் பார்ப்போம். ஒரு கப்பல் வந்து விழுந்துட்டாங்க. ஒரு ஃபேமிலி 2 வீலரில் வந்து அங்கே லாஸ்ட்டில் இருக்காங்க பாருங்கள், அந்த கார்னரில். ஆப்போசிட்டில் லாரி வந்துச்சு. அவங்க கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேளை அந்த லாரியும் பஸ்ஸும் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாதி மலை ஏறிட்டோம். திம்பம் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சன்லைட், அந்த ரேஸ் வந்து பாருங்கள், அந்த மேகத்துலேருந்து அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்குறது அவ்வளோ அழகாக தெரியுது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் எனக்கு நல்லா பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படியே இறங்குது, அப்படியே இந்த ரேஸ். திருக்குறாரு பாருங்க, பட்டை கிளப்புறாரு. இது வந்து இந்த ஹேர்பின் பெண்ட் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நல்ல அகலம் அதிகங்கிறதுனால பெரிய வண்டி கூட ஈஸியாக ஏறி போகுது. 10 வீல் வண்டி வேறு. சைலன்ஸ்லேருந்து வர காற்று தள்ளுது.
வா, யாரும் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நல்லா ஏறி நீட்டாக போயிடுறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது ஹாஸ்பிட்டல் சீட்டு போல. இந்த மலைப்பாதை பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து அதிக சரக்கு வாகனங்கள் ஏன் போகுதுன்னா, கர்நாடகாவில் இருந்து நம்ம ஊருக்கு நிறைய சரக்குகள், அப்புறம் இங்கேருந்தும் கீழே இருந்தும் நிறையா எல்லா பொருட்களும் வந்து இந்த ரூட்டை வந்து மெயினாக அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இது போக வேறு இன்னும் 2-3 ரூட் இருக்குது. ஆனால் வந்து இதுதான் வந்து மெயினான ரூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா திம்பம் வந்துட்டோம். திம்பம்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த பெரிய பெரிய ஹில்ஸ் அந்த இது இருக்காது. ஹில்ஸ் தான் இருக்கும், ஆனால் பட் அந்த ஹேர்பின் பெண்டு அந்த மாதிரியான ரோடுகள் இருக்காது. ஆனால் ரோடு நல்லா வளைஞ்சி அந்த மாதிரி போகுது. சூப்பராக இருந்துச்சு போகிற ரூட்டு. நிறையா வந்து எலிஃபெண்ட் கிராசிங் ஜோனு அதெல்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள், திம்பமில் இருந்து இந்த மேட்டில் பாருங்கள், அங்கே ஒரு இது தெரியுது. கீழே வந்து பாருங்கள், மணி வந்து இப்போ ஒரு 2 மணிக்கே வந்து நல்லா கீழே கிளியராக இருக்குது. முன்ன வந்து மதியம் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் ஒரு 3 மணி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேமு நல்லா தெளிவாக தெரியுது. அங்கே இருக்குது பாருங்கள் பவானிசாகர் டேமு. பவானிசாகர் டேமு தெளிவாக தெரியுது. அப்புறம் கீழே வந்து இந்த பள்ளத்தாக்கில் வந்து நடுவில் வந்து ஒரு இது போகுது ஓட, அதுவும் சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்க, இந்தா அங்கே இருக்குது. அதனால தண்ணி எதுவும் இல்லை, ஆனால் வாய்க்கால் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா திம்பத்திலிருந்து லெஃப்ட் சைடு ஒரு ரோடு பிரியுது, மேலே போகுது. மேலே பார்த்தீங்கன்னா காளி திம்பம், மாவனத்தம், பெஜல்பட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலைமலை, தொட்டபுரம். இது உள்ள டயர் ரிசோக்குள்ளே இருக்கும் போல். போகலாமான்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ஒரு நாளைக்கு போகலாம், டைம் ஆகிடுச்சு. உள்ள ஒரு செக் போஸ்ட்டும் இருக்குது. இப்போ வந்து திம்பம் நம்ம இங்கேருந்து ஒரு ரூட் இருக்குது, பார்ப்போம். அடுத்த டைம் வந்தால் உள்ளே போய் பார்க்க முடியுமா. போகிற வழி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திம்பம் தாண்டி போயிட்டுருக்கோம். திம்பம் வரைக்கும் அந்த ஹேர்பின் பெண்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மலைக்குள்ளேயே போயிட்டுருப்போம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, ரோடும் சூப்பராக இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திம்பம் தாண்டி ஹாசனூருக்கு போகிற வழியில் நடுவில் இருக்கும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் பெங்களூரு, மைசூரு 108, கொல்லேக்கால் 78. இப்போ நம்ம வந்து ஹாசனூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இன்னொரு 2 கிலோமீட்டர் போனால் ஹாசனூர் வந்துடும். ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் ஜம்முன்னு இருக்குங்க, நல்லாவே சூப்பராக இருக்குது. வழியெல்லாம் குரங்கு அது இதுன்னு. இப்போது இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து கொல்லேக்கால் போகிற ரோடு. இது வந்து மைசூரு பெங்களூர் போகிற ரூட்டு. திம்பம் தாண்டி, திம்பத்துக்கு அடுத்து வந்து இந்த இது இருக்குது. ஹாசனூருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த ரோடு பிரியும். இதில் பார்த்தீங்கன்னா மைசூருக்கும் பெங்களூர் போகிறதுல ஸ்ட்ரைட்டாக போனால் இதில் தான் ஹாசனூர் இருக்குது. இதில் ஹாசனூர் போகணும். இது வந்து கொல்லேக்கால், ஒரு 70 கிலோமீட்டர் போனால் கொல்லேக்கால்ங்கிற ஒரு ஊர் போதும். அதுக்காந்தாண்ட எங்கே போகுதுன்னு தெரியல. நானும் இந்த ரூட்டில் போனது கிடையாது. பார்ப்போம், போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஹாசனூர் வந்துட்டோங்க. இந்த ஹாசனூரில் வந்து நிறையா ஹோம் ஸ்டே, காட்டேஜஸ்லாம் இருக்குது, ரெசார்ட்லாம். இங்கே வந்து நிறையா ஸ்டே பண்ண இங்கே வருவாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. கீழே ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர்காரங்களாம் இங்கே வீக்கெண்டில் அதிகம் வருவாங்க. வந்து ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு நீட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போவாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்லாயிருக்கும்.
இந்தாங்க ஹாசனூர் ராமண்ணா பேக்ஸ் ஹோட்டல், ஹாசனூர் கேட். கடைகள்லாம் ஓரளவுக்கு இங்கே நிறையா இருக்கும். அதே மாதிரி செல்ஃபோன் சிக்னலும் இங்கே நல்லா கிடைக்கும், கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே ஹோட்டல்ஸ் ஓரளவுக்கு இருக்குது. இப்போ என்னென்னா ஹாசனூர் தாண்டி பெங்களூர் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கேன். இந்த ரூட்டில் ஹாசனூர் வரையும் வந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து ஹாசனூருக்கு முன்னாடியே வந்து மான் பாருங்க, மான் போகுது பாருங்க. ஏய் மான் ஓடுது பாருங்க. மானா என்னது, மான் தான் நினைக்கிறேன். செம்மங்க, நல்ல வேலை இப்போ தான் கரெக்டாக ஆன் பண்ணேன். 2 மான் பார்த்தேன். அடுத்து எருமைகள் இருக்குது.